சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி கரெக்டாக வீடியோ போட்டேன். ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். பட் வீக்லி 3 வீடியோஸ் வராது, அட்லீஸ்ட் 1 வீடியோவாச்சு வந்துடும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார் பைக் ரிலேட்டடாக தான் இனிமேல் நிறையா வீடியோஸ் வரும். ஓனர்ஷிப் ரிவ்யூஸ், மாடிஃபைட் பைக்ஸு, இல்லைனா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது பைக்ஸ்க்கு, எல்லாமே டியூனிங்கு, எப்படி ஒரு இன்ஜின் ரன் ஆகுது எல்லாமே ஃப்ரம் A to Z கார்ஸ் பைக்ஸ் பற்றி இனிமேல் இந்த சேனலில் வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டாபிக் இன்லைன் 6 vs V6 இன்ஜின். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிலிண்டர் வெஹிக்கிள்ஸ், அதாவது 6 சிலிண்டர் இருக்க ஒரு வெஹிக்கிளில் இந்த 2 இன்ஜின்ஸ் தான் காமனாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ். ஸோ இது இல்லாமல் நிறையாவே இருக்குது வேறு விதமான 6 சிலிண்டர் இன்ஜின்ஸுமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த 2 இன்ஜின் தான். ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்ஜின் பார்ட்ஸ் பற்றி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நான் வந்துட்டு கேமிஃபோல்டுன்னு இருப்பேன், பட் அது பேர் பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டு. ஸோ மேனிஃபோல்டு, கேம்ஷாஃப்ட்டு, பிஸ்டன்ஸ் இதெல்லாம் தான். நான் வந்துட்டு மேனிஃபோல்டு மட்டும் தப்பாக கேமிஃபோல்டுன்னு சொல்லிட்டேன். எனக்கே வந்துட்டு இதெல்லாமே தெரியாது, நானே ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்குமே தெரியாதும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஹலோ பீப்பிள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்லைன் 6 இன்ஜின் வர்சஸ் V6 இன்ஜின். ஸோ இந்த 2 இன்ஜின்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட், ஸோ எது வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டுத்தில் எது வந்துட்டு ஒரு பெஸ்ட் இன்ஜின், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்லைன் 6 வச்சுக்கலாம், வேறு நான் வந்துட்டு I6ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா V6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வரைகிறதா கொஞ்சம் மோஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ இன்லைன் 6 இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ அது பேரில் வர மாதிரியே ஒரே லைனில் 6 பிஸ்டன்ஸுமே ரன் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும். வேற நீங்கள் V6 இன்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சேம் இன்லைன் 6 தான். ஸோ பேரில் வர மாதிரி உங்களுக்கு இன்ஜின் காமிக்கிறேன். ஸோ இப்படி போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3D வரைய ட்ரை பண்ண, பட் எக்ஸாக்டாக வரல. ஸோ V6 இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 சிலிண்டர் இருக்கும், இங்கே 1 பிஸ்டன். அதாவது இது வந்துட்டு ஒரு தனி பேங்க்குமாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாக். ஸோ இது வந்துட்டு ஒரு தனி பிளாக், இது வந்துட்டு 2 பேங்காக இருக்கும், அதாவது 3 சிலிண்டர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு V6ங்கிறாங்க. இது இன்லைன் 6னா ஒரே லைனில் 6 சிலிண்டருமே இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இன்ஜின் எப்படி பிளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இன்ஜின் வச்சுக்கிங்கன்னா நான் சும்மா ரஃபாக ரன் பண்ணிக்கிறேன் ஹெட்லைட்டில். ஸோ பேனட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்லைன் 6 இன்ஜின் வந்துட்டு இப்படி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரே லைனில் 6 பிஸ்டன் இருக்கேன். ஸோ வேறு நீங்கள் V6 இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே பேனட் ஓப்பன் பண்ணணும் ஹெட்லைட்டு. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி V ஷேப்பில் இப்படி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே 3 பிஸ்டன்ஸ், இங்கே 3 பிஸ்டன்ஸ், அதாவது 3 சிலிண்டரா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எது அட்வான்டேஜ், ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரெண்டுத்தோட மெக்கானிசமே வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம இன்லைன் 6ஓட மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஆஸ் யூசுவல் அதில் வந்துட்டு 6 பிஸ்டன் இருக்குது. ஸோ அந்த 6 பிஸ்டன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 எப்படி சொல்கிறது பிரித்து வச்சிருக்கேன் 6 இதுவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் இன்லைன் 6 இன்ஜினில் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்டனாக இருக்கும். கரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது பேராக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ 6 பிஸ்டன் இருக்கனால 3 பேராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் 6th ஒன்னும் ஒரு பேராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஒன்னும் 5th ஒன்னும் ஒரு பேராக இருக்கும். அண்ட் நடுவில் இருக்கிற ரெண்டுமே ஒரு பேராக இருக்கும். வேறு இது வந்துட்டு 3, 4. ஸோ இப்படி இருக்கனால இந்த இன்ஜினோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனோட வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு அதோட பேர், அதாவது 6th பிஸ்டன் வந்துட்டு கம்மி பண்ணிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் இன்ஜின், ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக. ஸோ இந்த இன்ஜின் வந்துட்டு இப்படி தான் ஒர்க் ஆகும். வேற இங்கே V6 இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது தனியாக 3 பிஸ்டன் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு 2 3 சிலிண்டர் எப்படி சொல்கிறது இன்ஜின் வச்ச மாதிரி தான் உள்ள. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ அதனால இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காது இன்ஜின். ஸோ வேற இப்போ இது வந்துட்டு 3 சிலிண்டர் இன்ஜினாக இருக்கப்போ, அதாவது இது ஒரு சைடு மட்டும் ஒரு பேங்க்கில் மட்டும் பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே அடிக்கும், ஒரு பிஸ்டன் கீழே அடிக்கும், ஒரு பிஸ்டன் எங்கேயாச்சும் நடுவில் அடிக்கும். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு இதுவாக அடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 2 3, இதுவும் 1 2 3. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தனித்தனி பிஸ்டன் அடிக்கிறனால இது வந்துட்டு வேற ஃபர்ஸ்ட் பிஸ்டன் மேலே போகிறப்ப 3rd பிஸ்டன் கீழே வரும். ஸோ இன்ஜினே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது ரொம்ப ஆடும். ஸோ இப்போ தான் இதான் அந்த V6 இன்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஆன் பண்ணுறப்ப இப்படி ஆகும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இங்கே ஃபோர்ஸ் தரேன், இங்கே இது கீழே போகுது, இப்போ இங்கே மேலே வரேன், இங்கே கீழே போகுது. ஸோ அதனால
ஸோ இப்போ வந்துட்டு எந்த வண்டிக்கு எந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ இன்லைன் சிக்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ செட் அதோட ரிஃபைன்மெண்ட் தான். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃபைன்மெண்ட். ஸோ செகண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இருந்த போதும் நான் இப்போ உங்களுக்கு அதுவும் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு இன்லைன் சிக்ஸ் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வரையதெல்லாம் குட்டி குட்டியாக தான் தெரியும். ஸோ சாரி ஃபார் தட், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட ஜூம் இருக்குது. ஸோ அப்படி பண்ணால் V6 தெரியாது. ஸோ கொஞ்சம் இப்படியே வச்சுக்கிறேன், உங்களுக்கு அப்படி மாற்றி மாற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதோட இன்ஜினே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 2 3 4 5 6. ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் எப்படி சொல்கிறது, ஒரு இன்டேக் கேம் ஃபுல் தான் வரும், ஒரு அவுட்டேக் கேம் ஃபுல் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டேக் கேம் ஷாஃப்ட் தான் இருக்கும், அதே மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் கேம் ஷாஃப்ட் தான் இருக்கும் உள்ள. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ வேற இதில் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டேக் இது கேம் ஃபோல்டு, ஒரு அவுட்டேக் கேம் ஃபோல்டு, ஒரு இன்டேக் கேம் ஷாஃப்ட்டு, ஒரு வந்துட்டு எக்ஸாஸ்ட் கேம் ஷாஃப்ட். ஸோ இவ்வளோ தான் அதோட காம்பனன்ஸே. வேற நீங்கள் வந்துட்டு இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா V6ல ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட இன்ஜினே வந்துட்டு ஒரு வண்டியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் V இன்ஜின் வச்சுக்கோங்க. ஸோ V இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ V இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நான் ஆக்சுவலி அப் டயக்ராம் தான். ஸோ வேற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்டேக் கேம் ஃபோல்டு வேணும், 2 அவுட்டேக் கேம் ஃபோல்டு வேணும், 2 இன்டேக் கேம் ஷாஃப்ட் வேணும் இங்கே அதே மாதிரி இங்கே 2 எக்ஸாஸ்ட் கேம் ஷாஃப்ட் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் காம்பனன்ஸ் அதிகம். அதனால நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் பார்த்தீங்கன்னா V6 இன்ஜின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸியராக இருக்கும். அதே மாதிரி சில காசில் தான் V6 யூஸ் பண்ணாங்க, ஏன்னா அந்த காரோட கேரக்டர் அப்படி. ஸோ ஒவ்வொரு காருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 2 இன்ஜின்ஸ்மே. ஸோ 6 சிலிண்டர் கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் 6 அண்ட் V6. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். வேற இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரோட ஃப்ரண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஏன்னா இது ஒரே லைனில் இருக்கனால. ஸோ 1 2 3 4 5 6 இருக்கப்போ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இதோட இன்ஜினே இன்லைன் 6ல. வேற நீங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு V6ல எடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ V6 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் பேவே வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஆஸ் ஐ செட் இது வந்துட்டு ஒரு 3 சிலிண்டர் வெஹிக்கிள் மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு சிலிண்டர் இருக்கும், அங்கே ஒரு சிலிண்டர் இருக்கும். ஸோ பேரலாக லைக் எப்படி சொல்கிறது ஒரு இன்ஜின் பேல இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் எந்த வண்டியில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லக்ஸரி கார்ஸ், லக்ஸரி செடான்ஸில் இல்லை சில ஸ்போர்ட்ஸ் செடானில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு எந்த லக்ஸரி கார் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ரிஃபைன்டான ஸ்மூத்தான இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ V6 இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வந்துட்டு ட்ராக்ல யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மட்டும்தான் நல்லா இருக்கும் வீக்கெண்ட்ஸில். ஒரு டெய்லி யூஸ் காரா இல்லை ஒரு லக்ஸரி காராக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும் ஸ்போர்ட்ஸ் கார்னால. அதில் மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதே அந்த இன்ஜினில் தான். ஸோ வேற நீங்கள் இது லக்ஸரி கார்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, அந்த ஒரு இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்க ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ். அதாவது இப்போ வந்துட்டு நானே வந்துட்டு கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இருக்கும், ஐம் சாரி ஃபார் தட். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட மெயின் இன்ஜினே. ஸோ இப்போ இன்லைன் 6னா இந்த மாதிரி தான் இருக்கும், V6னா இந்த மாதிரி ஒரு இன்ஜின் தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் V6ல வந்துட்டு இப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கனால அவங்க நிறைய டெக்னாலஜிஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் அது என்னதான் இருந்தாலும் இன்லைன் 6 அளவுக்கு அது வந்துட்டு ரிஃபைண்டாக இருக்காது ஒரு V6 இன்ஜின். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ் ஒரு இன்லைன் 6 இன்ஜினுக்குமே ஒரு V6 இன்ஜினுக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு திங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த காசு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கார் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் V6 இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசான் GTRலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ் நான் சைடில் போடுறேன். ஸோ நிசான் GTR எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், லைக் அந்த செக்மெண்ட்டில் அது கொஞ்சம் காஸ்ட்லியான வெஹிக்கிள் தான். வேற நீங்கள் இன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு M3 M4 அப்புறம் இப்போ புதுசாக மேபேக் எஸ் கிளாஸில் எல்லாமே வந்துட்டு இன்லைன் 6 இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபேக்கில் கன்ஃபார்மாக தெரியல, பட் எஸ் கிளாஸில் இன்லைன் 6 தான். வேற நீங்கள் முன்னத்த ஜென்ரேஷன், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் லைக் எப்படி சொல்ல ஒரு பேக் 2000 ஒரு 2005 எல்லாமே வந்துட்டு 2005 நான் பிறக்கிறப்போ. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ்லேயுமே வந்துட்டு V6 இன்ஜின்ஸ் தான், ஏன்னா அப்போ அவ்வளோ டெக்னாலஜி இல்லை இதை இன்வென்ட் பண்ணுறது. ஸோ அப்போ எஸ் கிளாஸ்லேயுமே வந்துட்டு V6 இன்ஜின் தான் வந்துச்சு. வேற இப்போ புதுசாக வர எஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லைன் 6 தான் வரும். மர்சிடிஸ்ல இப்போ மோஸ்ட்டாக வர 6 சிலிண்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இன்லைன் 6 தான், AMGs தவிர சேர்ந்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லலாம். எப்படி சொல்லுது, இப்போ இது வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலாக கிடையாது, மேலோட்டமானு சொல்லலாம். ஒரு எப்படி சொல்லுது, மேலே பார்த்தா இவ்வளோ டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஸோ அதனால சில வண்டிக்கு தான் V6 போடுவாங்க, சில வண்டிக்கு தான் இன்லைன், அதாவது அந்த இதோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ் இந்த கார்ஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவுட் வைப்பேன்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு கார் ரிவ்யூஸு மாடிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வரும். ஃபுல்லாக டியூன் பண்ணுறது, ECU டியூனிங், TCU டியூனிங் எல்லாமே இன்க்ளூடிங் என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு காரை வந்துட்டு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு கொண்டு போகலாம், அதை எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். So that's all. Hope you guys like this video and thank you for watching. Tara, bye, stay safe, stay home. This is SK signing off. Meet you on another video.